தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். எனக்கு இது ஒரு நடிப்பு சார்ந்த ஆடியோ லான்ச்சிங்கில் ஒரு புதிய மேடை. நான் ஒரு 98லேருந்து அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேச்சு சினித்துறை சார்ந்த இங்கே பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாருமே பேசிட்டாங்களே, படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரவன் சாரோட படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, 2007க்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இங்கே இப்போ புகைப்படம் மூலியமாக என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து உங்கள் சினித்துறையிலிருந்தே, ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறையை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம், ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும், பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், நான் வந்து தொகுதியில் இருந்தேன். நம்ம மீரா கதிரவன் சார் கூப்பிட்ட உடனே மத்தியானம் தான் வந்தேன். நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40க்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.
நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தவர்களுக்கும் சலாத்தி சொல்லி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லிம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்சஸையும் ஒரு ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடாக இல்லை இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கிருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேர்ல இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மீராவோட உழைப்பும் இந்த 3 வருடமாக அவருடைய காத்திருத்தலும் நான் ரொம்ப அருகில் இருந்து பார்த்ததுனால இந்த நிமிஷம் இந்த நிகழ்வில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது. மனப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கும் மீரா கதிரவனுக்குமான நட்பு வந்து ஒரு 20 வருட வரலாறு இருக்குது. அவர் அடூரோட நிழல் குத்து திரைக்கதை, அப்புறம் வந்து மீரா கதிரவன் மொழிபெயர்த்து, அதுக்கப்புறம் நிர்மால்யம், எம்டி வாசுதேவன் நாயருடைய நிர்மால்யம், பத்மராஜனுடைய பெருவழியம்பலம், இந்த திரைக்கதைகளை எல்லாம் அவர் வந்து மொழிபெயர்த்து நான் கனவு பற்றை மூலமாக அதை பதிப்பிச்சிருக்கேன். 20 வருடத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் நட்புக்கு நடுவில் இருக்கிற இந்த பாலம் வந்து தீவிர சினிமா, தீவிர இலக்கியம். அது ஒரு நீண்ட நெடிய பாலம். அந்த பாலத்தில் முடிவடையாத கனவுகளோடு நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கனவுல ஒன்று தான் ஹபீபி. அந்த கனவு இன்னைக்கு நனவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த படத்தை வெறும் திரைப்படம்னு நான் சொல்ல முடியாது. இது ஒரு மிக வீரியமான அழுத்தமான பண்பாட்டு அசைவு. இந்த அசைவு நடக்கிறதுக்கு தமிழ் சினிமாவுக்கு 110 வருஷம் ஆகிருக்கு. ஆனால் நடந்துருச்சு. இதை ஒரு இஸ்லாமிய சினிமான்னு சொல்கிறத விட ஒரு பெண்ணிய இயக்குனர் 3 தலைமுறை பெண்களுடைய வரலாறை சொன்ன படம் அப்படின்னு தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன்.
அந்த 3 தலைமுறை பெண்களுடைய குரலா, அவர்களுடைய விடுதலையா இந்த படம் வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கு. இந்த அசைவு பேர் இயக்கமாக உருவாகணும். அந்த இயக்கத்திற்கு முன்னத்தியேர் மீரா கதிரவன், என் நண்பன். அவன் வெற்றி அடையணும். ஹபிபி மீரா கதிரவனும் நம்ம எல்லாருடைய ஹபிபி தான். நிச்சயமாக ஹபிபி பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றியடை செய்கிறது நம்ம எல்லார் கையிலையும் இருக்குது. இந்த படத்துக்கு உறுதுணையாக நின்ன இசை இயக்குனர் CS சாமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் யுகபாரதி, கார்த்திக் நேதா எல்லாரும் பாடல்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மகேஷ் முத்துசாமி, நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இப்படி நிறைய நண்பர்கள் கூடி கண்ட ஒரு கூட்டு கனவு. இந்த கனவு வெற்றியடையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.